நமஸ்காரம். வணக்கம் சுவாமி. கலாவதி உங்களையே நினைச்சு உருகின்ற இருக்கா. இப்படியே நீங்க பராமுகமா இருந்தா அவ கதி அவ்வளவுதான். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்து ஒரு தரம் வீட்டுக்கு வரணும். அப்படியா? என்னால யாருக்கும் ஒரு விதமான தீங்கும் ஏற்பட வேண்டாம். நீலகண்டம், வாருங்கள் போகலாம். வாங்க. கலாவதி, கலாவதி எழுந்து. என்ன கோலம் இது? சுவாமி, இந்த மண்ணில் நான் உயிர் வாழப் போவது இன்னும் சில நாள். அந்த சில நாளாவது உங்களுடன் வாழும் பாக்கியத்தை எனக்கு தாருங்கள். அப்படியெல்லாம் சொல்லாதே. ஆசை வயப்பட்டு மனம் நொந்து உடல் மெலிந்து வாழ்வதை விட ஆண்டவன் நினைவில் உன் காலத்தை செலவிடு. உன் மனமயக்கங்கள் அறுபட்டு நிம்மதி காண நீலகண்டனை நினை. நீலகண்டம் அவன் வழியே அருள் வழி. நான் போய் வருவேன். எத்தனை பேர் உனக்கு நடராஜா, எத்தனை பேர் உனக்கு நடராஜா, என்ன வயது சொல்வாய் யுவராஜா, எத்தனை பேர் உனக்கு நடராஜா. முத்து தமிழ் மதுரை சோமேசா, முத்து தமிழ் மதுரை சோமேசா, கங்கை முத்தமிடும் காசி விசுவேசா, கத்தும் கடல் நாகி சொக்கேசா, கத்தும் கடல் நாகி சொக்கேசா, இங்கே காண்பவை யாவும் நீ சர்வேசா, எத்தனை பேர் உனக்கு நடராஜா, என்ன வயது சொல்வாய் யுவராஜா, எத்தனை பேர் உனக்கு நடராஜா. மதுரையில் உன் மனைவி மீனாட்சி, காசிக்கரையினில் உன் மனைவி விசாலாட்சி, உன்னுடன் அவள் நடத்தும் அரசாட்சி, இந்த உலகத்திலே எனக்கு கண்காட்சி. வித்துக்குள்ளே முளைத்த சிவலிங்கம், வித்துக்குள்ளே முளைத்த சிவலிங்கம், உன்னை விரும்பி நின்றார்க்கு இல்லை ஒரு பங்கம். சத்திய சபையேறும் ஞானமல்றம், சத்திய சபையேறும் ஞானமல்றம், அதை தழுவிக்கொண்டே இருப்பேன் நீலகண்டம். நீலகண்டம் திரு நீலகண்டம், நீலகண்டம் திரு நீலகண்டம், நீலகண்டம் திரு நீலகண்டம், நீலகண்டம் திரு நீலகண்டம். அப்பா, மானிடர் நெஞ்சத்திலுள்ள மாய வலைகள் அருந்து விழு வண்ணம் உறுதியாக பாடினார். என் போன்றவரையும் மெய்மறக்கச் செய்யும் வகையில் உன் பாடல் அமைந்துள்ளது. தீயவை அனைத்தையும் தன் தொண்டையிலேயே தடுத்து நிறுத்தியதால் சிவனை நீலகண்டம் என்கிறோம். நீ தீயவைகள் அனைத்தையும் உன் தொண்டையில் இருந்து எழும் அற்புத நாதத்தால் திருத்தும் சக்தி பெற்றிருக்கிறார். இனி இவ்வுலகம் உன்னை திருநீலகண்டர் என்றே அழைக்கட்டும். நமசிவாய், நமசிவாய். நீலகண்டம்,
நீலகண்டம் 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 நீலகண்டம். என்னங்க, நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, இது சாதாரண காய்ச்சல் தாமா. இந்த கட்டிய தாய்ப்பால்ல நல்லா உரைச்சு ஒரு நாளைக்கு 3 தடவை நெத்தியில 10 போடுங்க. இந்த பொடிய தேன்ல கலந்து உள்ளுக்கு சாப்பிட சொல்லுங்க. 2 நாள்ல பணமாயிடும். கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வந்துக்கலாமா? சரிங்க. கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? என்ன இந்த இக்கட்டான நிலையில கொண்டு வந்து விட்டுட்டியே. ஆபத்துக்கு ஒண்ணும் பாவம் இல்லை, மருந்த போட்டுடுறேன். பாவி, நான் அன்னைக்கு அவசரப்பட்டதுனால தானே இன்னைக்கு அவருக்கு பணிவிட செய்ய முடியாத நிலையில இருக்கேன். கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? நடராஜா, உன்னைத்தான் நம்புறேன். அவரை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. பக்தனுக்கு சுகவீனம் என்றால் பரமனுக்கு மருந்தா? என்ன விந்தை இது? அப்படி அல்ல தேவி, பக்தனிடமிருந்து இப்படி அழைப்பு வந்திருக்கிறது. கோதிமித்த சோதனை அருள் புரியுது. முதிர்ந்த பக்தி தளராத உள்ளமும் கொண்டு எல்லாவித சோதனைகளை வென்று நிற்போர்க்கு எமது அருள் எப்போதும் உண்டு என்பதை நீ அறிய மாட்டாயா? சக்தி வரை நான் ஓதும் தாரி, தத்துவத்தில் நான் ஓர் சந்நியாசி. என் சக்தி வரை நான் ஓதும் தாரி, பக்தருக்கு நான் ஓர் பரதேசி, அந்த பரமனுக்கும் நான் ஓர் உபன்யாசி. தத்துவத்தில் நான் ஓர் சந்நியாசி, என் சக்தி வரை நான் ஓதும் தாரி. நீருக்குள் கல்லுண்டு, கல்லுக்குள் நீருண்டு, நீருக்குள் கல்லுண்டு, கல்லுக்குள் நீருண்டு, பார்வைக்கு
தத்துவத்தில் நான் ஓர் சந்நியாசி என் சக்தி வரை நான் ஓர் சம்சாரி உறவினில் தாய் தகப்பன் ஒரு துளி தான் தருவார் உறவினில் தாய் தகப்பன் ஒரு துளி தான் தருவார் வளர்ப்பது என் பாடு வளர்ந்த பிறகு சிலர் மமதையினால் என்னை மறப்பது பண்பாடு மறப்பது பண்பாடு தத்துவத்தில் நான் ஓர் சந்நியாசி என் சக்தி வரை நான் ஓர் சம்சாரி மறந்தவர் மட்டும் அல்ல நினைத்தவரும் கூட மறந்தவர் மட்டும் அல்ல நினைத்தவரும் கூட மறைவது கண்கூடு என் மடியில் விழுந்த பின்பு இருவரையும் சமமாய் மடியில் விழுந்த பின்பு இருவரையும் சமமாய் அணைப்பது என் வீடு அணைப்பது என் வீடு தத்துவத்தில் நான் ஓர் சந்நியாசி என் சக்தி வரை நான் ஓர் சம்சாரி தத்துவத்தில் நான் ஓர் சந்நியாசி தத்துவத்தில் நான் ஓர் சந்நியாசி தத்துவத்தில் நான் ஓர் சந்நியாசி வர வேண்டும் வர வேண்டும். அம்பலவாணர் என்பது நீர்தானோ? ஆம் சுவாமி. திருநீலகண்டர் என்று அழைப்பது உண்மைத்தானோ? ஆமாம் சுவாமி. வரவேண்டிய இடத்திற்குத்தான் வந்திருக்கிறேன். அம்பலவாணரே, நானோர் பரதேசி, ஊர் ஊரா சுற்றித் திருபவன். உங்களை பற்றி இங்கு கேள்விப்பட்டேன். சற்று இளைப்பாறை விட்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். என் நம்பிக்கை சரிதானே? தங்களை விருந்தினராய் பெற பெரும் பாக்கியம் செய்திருக்கிறோம் சுவாமி. உள்ளே வாருங்கள். நல்லது. அமருங்க. நீலாவதி, சீரும் சிறப்போடும் வாழ்வாயாக. அப்பனே, இது என் மனைவி. நல்ல குணவதி, மனம் போல் வாழ்வாயாக. நீலா, சுவாமிகள் பசியார. இதோ வந்துட்டேன். அம்பலமானதே சுவாமி, இந்த வீட்டில் ஏதோ ஒரு குறை தெரிகிறதே. என்ன சுவாமி? உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடையாதோ? அந்த பாக்கியம் தான் எங்களுக்கு இல்லை சுவாமி. அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது, முகத்தில் தெரிகிறதே. நேரம் போய்கொண்டே இருக்கிறது. வயதானம் என்று கூட பாராமல் என்னை இப்படி காக்க வைத்து வாட்டுகிறீர்களே. வாயு உபச்சாரம் தான் பலமாக இருக்கிறது. சுவாமி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உணவு தயாராகிவிடும். கொஞ்சம் பொறுங்கள் சுவாமி. நீலா, முடிஞ்சிருச்சா? இதோ முடிஞ்சிடும். நீங்க கொஞ்ச நேரம் அவரோட பேசிட்டு இருங்க. என்ன ஆயிட்டா? இது ஆகிவிடும் சுவாமி. இல்லை என்று சொல்லியிருந்தா நான் வேறு இடத்துக்கு சென்றிருப்பேனே. இதோ ஆகிவிடும் ஆகிவிடும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் அதற்கு என்னதான் அர்த்தம்? இந்த வயதான கணவன் பசி தாங்க முடியாமல் துடிப்பது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது. எனக்கு கோபம் வந்தால் என்ன நடக்கும் என்று தெரியுமல்லவா? ஐயனே, கொஞ்சம் பொறுத்தருள வேண்டும். வராத விருந்து வந்த மகிழ்ச்சியில் கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஆனால் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சுவாமி, சுவாமி உட்காருங்க. நன்றாய் உபசரித்தீர்கள். இப்பொழுது வந்து கூப்பிட்டீர்களே.
நல்ல வேளை, இந்த எளிய உணவு போடுவதற்கே இவ்வளவு தாமதம். அறுசுவை உணவு போடுவதென்றால் ஏதேது ஒரு மாமாங்கமே ஆகியிருக்கும் போல் இருக்கிறது. பரவாயில்லை, அம்பலவாணரே இப்படி வாரும். அம்பலவாணரே, இது என்ன தெரிகிறதா? திருவோடு சுவாமி. இது பார்ப்பதற்கு அப்படித்தான் இருக்கு. ஆனால் இதன் சக்தியை நீ தெரிந்து கொண்டால் அதிசயித்து போவார். இது சகல மகிமையும் பொருந்தது. நான் தேசாந்தரம் சென்று திரும்பி வரும் வரை இதை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டியது உன் பொறுப்பு. முடியுமா உன்னால்? ஆகட்டும் சுவாமி. அப்பனே, இதை சாதாரண மண்ணோடு என்று நினைத்து கவனத்திசகா எங்காவது வைத்துவிட்டு பிறகு தடுமாறக்கூடாது. என்ன, உன்னை நான் நம்பலாமா? ஐயனே, என் உயிரினும் மேலாக இதை நான் பாதுகாத்து தாங்கள் எப்போது வந்து கேட்கிறீர்களோ அப்போதே தருவேன். நல்லது, நான் புறப்படுகிறேன். கவனம் இருக்கட்டும். ஆகட்டும் சுவாமி. சௌக்கியமாமா? மாமா, நீங்க சௌக்கியமா? இருக்கேம்மா. எங்களுக்கு என்னம்மா குறை? உட்கார், இருக்கட்டும். நீலா, குழந்தைய பாத்தியா? முருகன் மாதிரியே இருக்கா. குழந்தை கடவுள் அம்சம் தானே. அக்கா, இன்னைக்கு நாங்கெல்லாம் ஊருக்கு புறப்படுறோம். உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மறுபடி திருவிழா வரும்போது வரேன்க்கா. சரிம்மா. மாமா, வரட்டுமா? சரியம்மா, சரி, போயிட்டு வாம்மா. உங்களுக்கு கூட மறதி உண்டு என்பது எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது. நீ என்ன சொல்கிறாய் தேவி? தொண்டு கிழமாகி உங்கள் கருணைக்காக காத்திருக்கிறார்களே அம்பலவான தம்பதிகள், கவனம் இல்லையா? கவனம் மட்டுமல்ல, கருணையும் இருக்கிறது. அதற்கு காரணம் இப்போதாவே கரிந்திருக்கிறது. நீ கவலைப்படாதே. ஓடு கொடுக்கிறீர்களா? நீலகண்டரை, இந்த ஓட்டை கொடுத்து என்னை ஏமாற்றி விடலாம் என்று நினைப்போ? ஏன் என்னை அடையாளம் தெரியவில்லையா? ஐயனே, தாங்களா? மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். முதலில் தங்களை யாரென்று நான் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த ஏழையின் வீட்டுக்கு தாங்கள் மறுபடியும் எழுந்தருளியது நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம். உள்ளே வாருங்கள், உள்ளே வாருங்கள். அமருங்கள் சுவாமி. நீலா, உங்கள் விருந்து எனக்கு வேண்டாம். நான் நெடுந்தூரம் செல்ல வேண்டி இருக்கிறது. சீக்கிரம் முன்பு நான் உம்மிடம் தந்த திருவோட்டை எடுத்து வாரம் நான் போக வேண்டும். இதோ கொண்டு வருகிறேன். அதுவரையில் கொஞ்சம் இளைப்பாருங்கள் சுவாமி. என்னம்மா இது? ஆள் அடையாளமே தெரியவில்லையே. மூப்பும் திரையும் ஆண்களை விட பெண்களைத்தான் அதிகம் அலங்கோலம் செய்து விடுகிறது.
நீலா, நீலா, யோகியார் கொடுத்த ஓட்ட காணல. காணலையா? அத இந்த பெட்டியில தான் வச்சீங்களா? இல்ல வேற எங்கேயாவது? இல்லவே இல்லை, இந்த பொட்டியில தான் வச்சேன். நல்ல ஞாபகம் இருக்கு. நீ எப்போதாவது இந்த பொட்டிய? எனக்கு எதுவுமே தெரியாது. கடவுளே, இது என்ன சோதனை? ஓடு எப்படி மயமா மறைஞ்சது? மகிமையான ஓடுன்னு வேற சொன்னாரே. ஆண்டவா, இப்ப நான் என்ன செய்வேன்? நீலகண்டரே, எனக்கு நேரமாகிறது. சீக்கிரம் திருவோட்டை எடுத்து வாருங்கள். நான் எப்பொழுது வந்தாலும் என காக்க வைப்பதே உங்களுக்கு தொழிலாய் போய்விட்டது. இதோ வருகிறேன் சுவாமி. நீலா, நிலைமையை அவர்கிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் கடவுள் விட்டவழி. பலவானரே, என்ன வெறும் கையோடு வருகிறீர்கள்? எங்கே திருவோடு? சுவாமி, ஒரு தவறு நேர்ந்து விட்டது. தாங்கள் கொடுத்த திருவோட்டை காணவில்லை. என்ன, என் திருவோட்டை துளைத்து விட்டாயா? சுவாமி, எல்லா இடத்திலும் தேடி பார்த்தாய்விட்டது, கிடைக்கவில்லை. நீலகண்டா, மரியாதையாக என் ஓட்டை கொடுத்து விடு. இந்த விளையாட்டெல்லாம் நம்மிடம் வைத்துக் கொள்ளாதே. சுவாமி, அந்த பழைய ஓட்டுக்கு பதிலாக புது ஓடு தருகிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. நான் கொடுத்த மண்ணோட்டுக்கு பதிலாக பொன்னாசையில ஓடே கொடுத்தாலும் சரி, அது எனக்கு வேண்டாம். என்னை ஏமாற்ற முயலாதே. அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார். உன் புருஷனை திட்டுவதற்காக நான் இங்கு வரவில்லை. எனக்கு வேண்டியது என் ஓடு. ஐயனே, ஏதோ சோதனை போல பெட்டியில் வைத்திருந்த ஓடு மாயமாய் மறைந்திருக்கிறது. என்ன நீலகண்டா, பெட்டியில் வைத்திருந்த ஓடு ரெக்கை முளைத்தா பறந்துவிடும். நன்றாக தேடிப்பார். நன்றாக தேடி பார்த்து விட்டேன் சுவாமி. புரிந்து விட்டது உன் எண்ணம். என் மகிமை பொருந்திய ஓட்டை திருடுவதற்காகத்தான் நீ இவ்வளவு நாளும் ஓடுகள் தானம் செய்வது போலவும் சிவநேசன் போலவும் நடித்திருக்கிறாய். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான ஓடுகளை தானம் செய்யும் அம்பலமானவா ஒரு பரமேசன் ஓட்டை திருடுவார் என்று ஊர் மக்கள் உன் பக்கம் பேச வேண்டுமா? அதனால் சுவாமி, வேண்டாம். உன் திருட்டு தரத்தை ஊரார் அனைவரும் அறியும்படி செய்து என் மண்ணோட்டை வாங்கிக் கொண்டுதான் நான் இருந்து போவேன். உன்னை நான் விடப்போவதில்லை. சுவாமி, சுவாமி, தங்கள் திருவோட்டை திருடும் எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லை. என்னை நம்புங்கள் சுவாமி. சரி, உண்மையிலேயே ஓடு காணவில்லை என்றால் உன் பிள்ளையின் கையை பிடித்துக் கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடு. நான் வந்த வழியே போய்விடுகிறேன். எங்களுக்கு புத்திரபாகியம் இல்லையே சுவாமி. ஓஹோ, அப்படி என்றால் உன் மனைவின் கையை பிடித்துக் கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடு. என்னப்பா, என்ன, ஏன் இருவரும் இப்படி விழிக்கிறீர்கள்? சுவாமி, நானும் என் மனைவியும் ஒரு சபதத்தின் காரணமாக ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது. தனித்தனியாக குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து தருகிறோம். கருணை கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. நல்ல திருடனப்பா, நீ நல்ல திருடன். எப்படி கேள்வி கேட்டாலும் அதற்கு ஒரு பதிலை தயாராக வைத்திருக்கிறாயே. இது ஒன்று போதும் நீ சரியான திருடன் என்பதற்கு. என்ன செய்கிறேன் பா? நட சிலை நியாய சமிதி, அங்கே போய் கேட்போம் நியாயம். நீலகண்டம், இளமே புகழும் அம்பலவாணரை கைதி போல் நடத்தி அம்பலத்துக்கு இழுத்து வந்து அவமானப்படுத்திய நீர் யார்? நான் யார் என்பதை பிறகு நடந்ததை கேளுங்கள். முதலில் நடந்ததை கேட்பது பிறகு. எங்கள் மதிப்புக்குரிய அம்பலவாணரை திருடனை போல் இழுத்து வந்த காரணம் என்ன? திருடனை போல் என்ன, இவன் திருடனேதான். இவரை திருடன் என்று கூற உமக்கென்ன தகுதி? மந்தத்தில் வழக்குரைக்க வந்திருக்கும் யோகினா குற்றவாளியாக கொண்டு வரப்பட்டு இருப்பவர் அம்பலவாணர். இதுவே எங்கள் இரண்டு பேருடைய தகுதியும். இது போதாது, விசாரணை வேண்டுமென்றால் விவரமும் வேண்டும். நான் ஒரு சிவயோகி.
நாடும் காடும் வானும் நிலமும் எமது இல்லங்கள், உடுத்திய காவியும் இறந்துண்ணும் திருவோடும் எமது சொத்துக்கள். புண்ணிய யாத்திரை போகும் வழியில் இவ்வூர் வந்தேன். கையிலிருந்த திருவோடோ அந்த இறைவனுக்கன்றி வேறு ஒருவருக்கும் கிடைக்காத அவ்வளவு மகிமை பொருந்திய ஓடு. காடு மேடு சுற்றி ஈசன் கோயில் காணப்போகிறேன். இந்த ஓட்டை காப்பாற்றி நான் திரும்பி வந்து கேட்கும் போது கொடு என்று இவன் தால் தந்தேன். நல்லவன், நாணயமானவன், பக்திமான் என்றெல்லாம் நம்பினேன். யாத்திரை முடித்துக் கொண்டு திரும்பி வந்து கேட்கிறேன், பாத்திரத்தை காணவில்லை என்கிறான் பாவி. அம்பலவாணரே, நம்பலாமா இந்த கதையை? நம்பலாம். யோகியார் சொல்வதெல்லாம் உண்மைதான். அவர் தந்த திருவோட்டை யாருக்கும் தெரியாமல் பத்திரமாக போட்டு வைத்திருந்தேன். திரும்பி வந்து கேட்டதும் பெட்டியை திறந்தால் ஓடு மாயமாய் மறைந்திருக்கிறது. மறைத்து வைத்த ஓடு மறைந்து போய் விட்டதாம். எலி கடித்ததோ இல்லை பூனை இழுத்ததோ, எவன் தான் திருடனோ இல்லை இவனே அவனோ? யோகியாரே, அம்பலவாணர் தான் திருடினார் என்பதற்கு யார் சாட்சி? அந்த ஆண்டவரே சாட்சி. அம்பலவாணரே, நீர் திருடவில்லை என்பதற்கு சாட்சி? அந்த நீலகண்டனே சாட்சி. உங்கள் சாட்சிகள் இந்த சபைக்கு எப்படி ஐயா வருவார்கள்? ஏன் வரமாட்டார்கள்? பக்தி உள்ளவன் சக்தி உள்ளவனாக இருந்தால் பரமனே வந்து படியேறு நின்று தன் பக்தனை காப்பாற்ற மாட்டானா? ஏழை அழைத்தால் இறைவன் வருவான், பக்தன் அழைத்தால் பரமன் வருவான், பல்லவன் அழைத்தால் நல்லவன் வருவான். இவன் அழைத்தால் எவன் வருவான்? அவன் வருவான். அந்த சிவன் வருவான். அந்த நீலகண்டன் வருவான். சிவலீலை என் வீட்டிலா நீலகண்டம், சிவலீலை என் வீட்டிலா, அது அடியாரின் திருவோட்டிலா. ஐயா சிவலீலை என் வீட்டிலா, அது அடியாரின் திருவோட்டிலா. ஐயா சிவலீலை என் வீட்டிலா. சேவகன் குலம் பார்த்து நாயகன் விளையாட, சேவகன் குலம் பார்த்து நாயகன் விளையாட, காரணம் அறியேனையா, காரணம் அறியேன் ஐயா. சிவலீலை என் வீட்டிலா, அது அடியாரின் திருவோட்டிலா. ஐயா சிவலீலை என் வீட்டிலா. தாயற்ற பிள்ளைக்கு தாயானவள், தொண்டல் தழுவி மகிழ ஒரு சேயானவள். தாயற்ற பிள்ளைக்கு தாயானவள், தொண்டல் தழுவி மகிழ ஒரு சேயானவள். கலையானவள் எங்கும் நிலையானவள், கலையானவள் எங்கும் நிலையானவள். எல் கண்ணீரை அறியாத சிலையானவள், கண்ணீரை அறியாத சிலையானவள். சிவலீலை என் வீட்டிலா, அது அடியாரின் திருவோட்டிலா. ஐயா சிவலீலை என் வீட்டிலா.
வந்தானா நீலகண்டன், தந்தானா காட்சி, இல்லை சொன்னானா சாட்சி? என்னப்பா அம்பலவானா? அம்பலவானரே, நம்பினேன் அவனை, நம்புகின்றேன் இன்னும். நம்பினேன் நானும். நடந்ததே வேறு. சரி, அவன் சொல்வது பொய்யல்ல என்றால் கட்டிய மனைவியின் கையோடு கை சேர்த்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடு என்கிறேன். தீண்டுவதில்லை மனைவி என்கிறான் திருடன். தர வேண்டாம் திருவோடு, சத்தியமாவது செய்யலாமே கையோடு. யோகியார் கேட்பது நியாயம்தானே? அம்பலவாணரே, நீர் சொல்வதெல்லாம் உண்மை என்றால் உமது மனைவியின் கரம் பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடுப்பதில் உமக்கு என்ன சங்கடம்? தீண்டாமை என்பது ஜாதிகளில் தானா, இல்லை இந்த சிதம்பரத்தின் மனைவிகளிடமும் உண்டா? இல்லத்து ரகசியங்களை சபைக்கு இழுப்பது யோகியாருக்கு முறையல்ல. உங்கள் கதையை சொல்ல வேண்டாம், காரணத்தையாவது சொல்லலாம் அல்லவா? காரணமும் சபையில் சொல்ல முடியாததாக இருந்தால் சபையின் தீர்ப்பு எனக்கே சாதகமாக இருக்கும். அம்பலவாணரே, எங்கள் நம்பிக்கை குறைகிறது. யோகியார் கடைசி பட்சமாக கேட்பது நீர் உமது மனைவியின் கரம் பிடித்து சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதானே? அதையும் நீர் செய்ய மறுத்தால் நாங்கள் எப்படி உம்மை நம்புவது? எனவே யோகியார் கேட்பதை போல் நீர் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். இது எங்கள் தீர்ப்பு. பாருங்கள் பாருங்கள், இங்கேயும் திருடனின் குணத்தை. கம்பை தொடும் கைகள் கையை தொடக்கூடாதோ? உள்மனது உறுத்துகிறது. தான் திருடன் என்பது அவனுக்கே புரிகிறது. கையை தொட்டால் தலையா வெடித்துவிடும். இல்லை 3000 பெருமக்களே, எல்லை கடக்கிறதன் கோபம். நான் என் சுயரூபத்தை காட்டுவேன். நான் யார் என்பதை இவனுக்கு அறிவுறுத்துவேன். நீலகண்டம், இதில் தயக்கம் எதற்கு? எங்கள் தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டியதானே உங்கள் கடமை. பலவானரே, எங்கள் தீர்ப்புக்கு மதிப்பளியுங்கள். உமது மனைவியின் கையை பற்றிக் கொண்டு சத்தியம் செய்து கொடுங்கள். நீலகண்டம், அம்பலவாணரே, இனிமே தயக்கம். கண்ணிழந்தொரு காலம் என்னையே நான் மறந்து கணிகையின் வீடு சென்றேன். கண்ணிறை மனைவிதன் கட்டளை தான் கேட்டு கை நீட்டி சபதம் செய்தே. ஆண்டவன் தான் வந்து ஆணையிட்டாலும் அதை அணுவளவும் மீறமாட்டேன். ஆண்டவன் தான் வந்து ஆணையிட்டாலும் அதை அணுவளவும் மீறமாட்டேன். அழியாத சத்தியம் ஒன்றுதான் தெய்வமேனும் நினைவோடு மூழ்குகின்றேன். நினைவோடு மூழ்குகின்றேன். நினைவோடு மூழ்குகின்றேன். மெய்யன்பர்களே, சலனமில்லாத உங்கள் உள்ளத்தாலும் சத்தியம் தவறாத உமது பக்தியாலும் எமது சோதனைகளில் வென்று விட்டீர். என்றும் இந்த இளமை மாறாமல் எம்மோடு வாழ்ந்திருப்பீர்களாக.